சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய தங்கமே, என்ன வாழ்க்கை இது என்று நினைத்து ஒரு நாளும் எதையும் நினைத்து மனம் வருத்தமடைய வேண்டாம். இப்பொழுது உன் வாழ்வில் நிரந்தரமே இல்லாத வருமானமும் எல்லா நேரமும் சங்கடங்களும், வேலைக்கு போனால் கூட அந்த இடத்தில் உன்னை தாக்கி பேசி அதன் மூலமாக உன்னை கேலியும் கிண்டலும் செய்து பலர் உன்னை மன உளைச்சலுக்கு ஆளாக்கித்தான் இருக்கிறார்கள். மற்றவர்கள் மன உளைச்சலுக்கு ஆளாக்குகிறார்கள் என்பதற்காக நீ வேலைக்கு போகாமல் எல்லாம் நிறுத்திவிட வேண்டாம். ஏனென்றால் அடுத்தவனுக்கு பயந்து கொண்டு நீ எந்த இடத்திலும் ஓடி ஒளியக்கூடாது. எவன் உன்னை எந்த இடத்தில் அவமானப்படுத்தினானோ அந்த இடத்தில் நல்ல பேர் வாங்குவதே உன்னுடைய வேலையாக இருக்க வேண்டும். நீ போகும் இடம் உனக்கு தேவையானது நீ செய்யத்தானே தவிர மற்றவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்று கேட்க அல்ல. நீ இப்பொழுது வேலைக்கு செல்கிறாய், அந்த இடத்தில் உனக்கு மற்றவர்களால் தொந்தரவு என்றால் நிச்சயமாக சொல்கிறேன், மற்றவர்களை நினைத்து கவலைப்பட வேண்டாம். அங்கு இருப்பவர்கள் உனக்கென்ன வேலை சொல்கிறார்களோ அதை மட்டும் செய்துவிட்டு வா. தேவையில்லாமல் மனம் குழப்பிக்கொண்டு தேவையில்லாமல் ஏதேதை யோசித்து கொண்டு காலத்தை வீணடித்து விடாதே. செய்து கொண்டிருக்கும் வேலையை விட்டுவிட்டு தேவையில்லாமல் மன உளைச்சலுக்கு ஆளாகாதே. எதுவாக இருந்தாலும் நிதானமாக முடிவெடு. உன்னுடைய அனைத்து மனக்குழப்பத்திற்கும் தீர்வாக இந்த சாயான நான் இருப்பேன். போகும் இடமெல்லாம் தொந்தரவு செய்கிறார்கள், மன உளைச்சல் வருவது போல் அனைத்து விஷயங்களையும் செய்கிறார்கள். நிம்மதியாக வாழ விடுவது கிடையாது என்று நினைத்து பயப்பட வேண்டாம். அனைத்திலும் நான் உனக்கு துணை நிற்பேன். சகலங்களையும் நான் பெற்று உன் வாழ்வில் சேர்ப்பேன். நீ நினைக்கிறாய் நான் எதையும் செய்யாதவன் என்று, ஆனால் நான் எல்லாவற்றையும் செய்பவன். பொறுத்திருந்து பார்த்தால் நான் எப்பேற்பட்ட திட்டம் உன் வாழ்க்கையில் வைத்திருக்கிறேன் என்பதை நீ புரிந்து கொள்வாய். அழாதே, எதை கண்டும் அழாதே. அடுத்தவன் உன்னை ஏதாவது பேசுகிறான், உன் மனம் வருத்தப்படுவது போல உன்னை பொது இடத்தில் அவமானப்படுத்துகிறான் என்றால் கவலைப்படாதே. இதுவும் கடந்து போகும். வாழ்வில் நிச்சயமாக காலம் வரும் என்று நம்பு. எந்த அளவு உன்னுடைய வாழ்க்கையை நீ நம்புகிறாயோ அந்த அளவு உன் வாழ்க்கை உன்னை நல்ல முறையில் வாழ வைக்கும். வாழ்க்கையை நினைத்து கவலைப்படுவதை விட்டுவிட்டு அடுத்தடுத்து என்ன செய்யலாம் என்பதை தீர்க்கமாக யோசியுங்கள். நீங்கள் யோசிக்கும் அளவுக்கு மிகப்பெரிய விஷயத்தை உங்கள் வாழ்வில் நீங்கள் செய்வீர்கள். தைரியத்துடன் இருந்தால் அனைத்தையும் உன்னால் வெல்ல முடியும். பயத்துடன் இருந்தால் அனைவரும் கேலிதான் செய்வார்கள். பயத்தை தூக்கி போட்டுவிட்டு சந்தோஷமாக இரு. உனக்காக என்னும் எல்லா நாளும் நான் இருப்பேன். ஓம் சாய்ராம்.